இந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தையோட தன்மை அது எப்போனாலுமே சரி, அது பிறந்த நட்சத்திரத்துக்கு பலம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்டிருந்தோம்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு செயலை செஞ்சுட்டு அந்த செயல் சரிதானா அப்படிங்கிற ஒரு பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக இருக்கு. இதே இது சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதும் அதிகமாகவே அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு. ஒரு மருந்து கொடுக்குறாங்க, நம்ம ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மருத்துவ நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த மருத்துவ நட்சத்திரங்கள் பிறந்த குழந்தைகள் அப்படிங்கிறது மருந்து வாங்கி சாப்பிட்றதுங்கிறது நல்லா இருக்கும். அப்ப இந்த அஸ்வதியில பிறந்தவங்க அஸ்வினி தேவர்கள்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரத்துல நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா நம்ம ஏதோ ஒரு நோய்க்காக மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மருந்து மாத்திரையை அவங்க கையால் எடுத்து சாப்பிடுங்க. அது நோய்க்கு ஒரு தீர்வாக இருக்குமானா விரைவில் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த குழந்தைக்கு இருக்குது. சரி, இதே அஸ்வதி நட்சத்திரம் ஒருத்தங்களுக்கு ஏஎல்பி லக்னம் ரிஷப லக்னமாக போகும்போது அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 வயசுக்குள்ள அந்த குழந்தையோட தன்மைங்கிறது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அந்த ஆடம்பரம் அப்படிங்கிறது இருக்கும். அதுல சிறு சிறு தவறு செய்யக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும். எதையுமே பின்னாடி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த குழந்தைக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அன்னைக்கு தொட்டதெல்லாம் தொலைங்கித்து நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு கிரகம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த கிரகத்துக்கு இருக்குமானா அதிகமாகவே இருக்கும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவோம். ரிஷப லக்னக்காரங்களாக ஏஎல்பி லக்னம் செல்லும் போது